வெல்கம் டு PS 127 அகாடமி ஃப்ரெண்ட்ஸ். இது நான் உங்கள் பிரசாந்த். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சமய சார்பின்மை, அதாவது செக்குலரிசம். இது 8th பார்ட்டி புக்கில் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோடைய PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் என்று கூறியவர் ஜவஹர்லால் நேரு. சமயம் நமக்கு பகைமையை போதிக்கவில்லை, நாம் அனைவரும் இந்தியர்கள் மற்றும் இந்தியா நமது வீடு என்றவர் கவிஞர் இக்பால். அடுத்து சமய சார்பின்மை, செக்குலரிசம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். செகுலம் என்ற லத்தீன் சொல்லிலிருந்து இந்த செக்குலரிசம் என்ற வார்த்தை பெறப்பட்டது. இதன் பொருள் காலம் அல்லது உள்ளுணர்வு காலம். ஜார்ஜ் ஜேக்கப் ஹோல்யோக் என்ற பிரிட்டிஷ் பத்திரிகையாளர் தான் செக்குலரிசம், அதாவது சமய சார்பின்மை என்ற பதத்தை உருவாக்கினார். இந்தியாவின் மத பன்முகத்தன்மை பத்தி பார்க்கலாம். இந்தியா பல மதங்களும் பண்பாடுகளும் நிறைந்த நாடு. உலகில் 4 முக்கிய மதங்கள் இந்தியாவில் தோன்றின. அவை பாத்தீங்கன்னா இந்து மதம், சமண மதம், பௌத்த மதம், சீக்கிய மதம். அடுத்து சமய சார்பின்மை அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். பிற மதங்களின் மீது சகிப்புத்தன்மையான அணுகுமுறை மற்றும் வெவ்வேறு நம்பிக்கைகளை சார்ந்த குடிமக்களுடன் அமைதியாக இணங்கி வாழும் ஒரு மனப்பாங்கு. அரசோ சமயமோ ஒன்று மற்றொன்றின் விவகாரங்களில் தலையிடாதிருத்தல். இது அரசையும் மதத்தையும் தனித்தனியாக பிரிக்கும் கோட்பாடு. இதுதான் சமய சார்பின்மையோடைய டெஃபினிஷன். இப்போ நாத்திகம், அதாவது ஏத்திசம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். நாத்திகம் என்பது கடவுள் அல்லது கடவுள்கள் மீது நம்பிக்கையற்று இருத்தல். அடுத்து சமய சார்பின்மையின் நோக்கம். ஒரு சமயம் சார்ந்த குழு மற்றொரு குழு மீது ஆதிக்கம் செலுத்தாமல் இருத்தல். ஒரு சமயம் சார்ந்த உறுப்பினர்கள் தமது உறுப்பினர்களிடமே ஆதிக்கம் செலுத்தாமல் இருத்தல். அரசு ஒரு குறிப்பிட்ட சமயத்தை பின்பற்ற வலியுறுத்தாமல் இருத்தல் அல்லது தனிநபர்களின் சமய சுதந்திரத்தில் தலையிடாமல் இருத்தல். சமய நம்பிக்கை கொண்டவர்களும் மற்றும் எந்த சமயத்தையும் சாராதவர்களும் அமைதியுடன் இணக்கமாக வாழ்வதற்கான சமூகத்தை உருவாக்குதல். இதெல்லாம் சமய சார்பின்மையின் நோக்கம். அடுத்து சமய சார்பற்ற அரசோட பண்புகள் என்னன்னு பார்க்கலாம். சுதந்திர கோட்பாடு, சமத்துவ கோட்பாடு, நடுநிலைமை கோட்பாடு, அதாவது பிரின்சிபிள் ஆஃப் லிபர்ட்டி, பிரின்சிபிள் ஆஃப் ஈக்குவாலிட்டி, பிரின்சிபிள் ஆஃப் நியூட்ரலிட்டி. இப்போ ஒன்று பார்க்கலாம். சுதந்திர கோட்பாடு அப்படின்னு என்னன்னா அரசு எந்த சமயத்தையும் பின்பற்ற அனுமதி அளிக்கும். அடுத்து சமத்துவ கோட்பாடு, அரசு எந்த ஒரு சமயத்திற்கும் மற்ற சமயத்தை விட கூடுதல் முன்னுரிமை தராது. அடுத்து நடுநிலைமை கோட்பாடு, அரசு சமய விவகாரங்களில் நடுநிலைமை கொண்டிருக்கும். அடுத்து இந்திய அரசியலமைப்பில் சமய சார்பின்மை பத்தி பார்க்கலாம். 1950 அரசியலமைப்பு ஏற்றுக்கொண்ட போது அதில் சமய சார்பற்ற என்ற சொல் இல்லவே இல்லை. 42வது சட்ட திருத்தம் 1976 படி சமய சார்பற்ற என்ற வார்த்தை முகப்புரையில் சேர்க்கப்பட்டது. இதன் மூலம் இந்தியா ஒரு இறையாண்மை, சமதர்ம, சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு நாடாக ஆனது. அடுத்து பம்பாய் மாநிலம் வர்சஸ் ரத்திலால் பன்சந்த் வழக்கு 1954 பத்தி பார்க்கலாம். இந்த வழக்குடைய முடிவு என்ன சொல்லுதுன்னா, இந்திய அரசியலமைப்பில் உறுதியளிக்கப்பட்ட சமய சுதந்திரம் நாட்டு குடிமக்கள் மட்டுமின்றி இந்தியாவில் வாழும் வெளிநாட்டவருக்கும் வழங்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதுதான் பம்பாய் மாநிலம் வர்சஸ் ரத்திலால் பன்சந்த் வழக்கு 1954. இப்போ சமய சார்பின்மையுடைய அரசர்கள் யாரு நம்ம நாட்டில் இருந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். முதல்ல அசோகர். இவர் கிமு 3ஆம் நூற்றாண்டில் தனது 12வது பாறைத்தூண் கல்வெட்டில் அரசானது எந்த ஒரு மத பிரிவினருக்கு எதிராகவும் குற்றம் சாட்டாது என்று அறிவித்த முதல் அரசர் ஆவார். அடுத்து அக்பர். மத சகிப்புத்தன்மை கொள்கையை பின்பற்றிய முகலாய பேரரசர் தான் இந்த அக்பர். இவர் இதற்காக தீன் இலாஹி, அதாவது தெய்வீக நம்பிக்கை, மற்றும் சுல்லி குல், அதாவது அனைத்து சமயத்தினரிடையே அமைதி மற்றும் நல்லிணக்கம் என்ற 2 சிந்தனை கொள்கையை உருவாக்கினார். அடுத்து கட்டிடக்கலையில் சமய சார்பின்மை, அதாவது இந்தியாவில் எந்தெந்த கட்டிடத்துல பாத்தீங்கன்னா சமய சார்பின்மை பின்பற்றி இருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். கஜுராஹோ கோவில், இது 19ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இந்த இந்து கோவில் இந்து பாணியிலான கோபுரமும் சமய விதானமும் புத்த ஸ்தூபியும் மற்றும் இஸ்லாமிய பாணியிலான குவிமாடமும் காணப்படுகிறது. அடுத்து அக்பர் கல்லறை சிக்கந்தரா. இவர் அவரோட கல்லறையில இஸ்லாம் மற்றும் இந்து சமயங்களை சார்ந்த கூறுகள் இடம்பெற வேண்டும் சொல்லிட்டு சொன்னாரு. அதன்படியே அவரோட கல்லறை அமைக்கப்பட்டது. அடுத்து என்னை எங்கே தேடுகிறீர்கள், நான் உன்னுடன் இருக்கிறேன். புனித யாத்திரையிலோ
சின்னங்களிலோ அல்ல, தனிமையிலும் இல்லை, கோயில்களிலோ மசூதிகளிலோ அல்ல, காபாவிலோ அல்லது கைலாசத்திலோ அல்ல, நான் உன்னுடன் இருக்கிறேன். ஓ மனிதனே, நான் உன்னுடன் இருக்கிறேன் என்றவர் கபீர். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சமய சார்பின்மை பத்தி ஒரே வீடியோவில் பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவுடைய PDF லிங்க் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.